இந்த யாகம் வேள்விகள் இவைகளுக்காக எந்த நம்ம உபயோகப்படுத்துவோமோ பஞ்சபூத தானியங்களையும் அது ரொம்ப நமக்கு புண்ணியம். அதை பிரசாதமாக சாப்பிடுவோம் நமக்கு புண்ணியம். அப்படி இல்லாமல் தன்னுடைய உடம்பு வளரணும், தன்னுடைய புத்தி வளரணும், தன்னுடைய மனசு சந்தோஷமாக இருக்கணும், இதுக்காக யார் இன்றைக்கி நம்மெல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணுறோமோ அது பாவத்தை தான் சாப்பிட்றோம். புண்ணியத்தையும் சாப்பிடல, பாவத்தை தான் சாப்பிட்றோம். அதனால் எந்த காரியம் பண்ணாலும் பகவத் சம்பந்தமாக பண்ணிவிட்டு தேவதா சம்பந்தமாக பண்ணிவிட்டு தேவதைகளுக்கெல்லாம் பலத்தை அர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா நமக்கு தோஷமாக ஆகுது. அது இல்லாமல் என்னுடைய உடம்பு நன்னாகணும், நான் ஹெல்த்து நன்னாக இருக்கணும், என்னுடைய புத்தி தெளிவாகணும், என்னுடைய மனசு சந்தோஷமாக இருக்கணும், இதுக்காக நான் சாப்பிட்றேன்னா அது சாப்பாடே இல்லை, அது பாவத்தை தான் சாப்பிட்றேன்னு அர்த்தம் போகும். அதனால் அவன் மகா பாப்பியாக வந்தாகிறான். கொல்றவனை காட்டிலும் கொல்லாதவன் தான் பாப்பி ஆகிடுவான். கொன்னா கூட தர்மத்தினால கொல்கிறோம், கொல்லாத இதை சாப்பிட்டு உட்காந்தா இவன் தான் மகா பாப்பம் ஆகிடுவான். நீ கொல்லாதனாக்க பாவம் பாவங்கிறோ இல்லையோ, கொன்னா பாவம் அது வேறு. என்ன தர்ம பிரகாரம் பண்ணுற பலத்தை என்கிட்ட கொடுக்க போகிற அது பாவம் கிடையாது. ஆனால் கொல்லாமே நீ உட்காந்தேன்னாக்க தனக்கு சாப்பிடணும், நம்ம உடம்பு நன்னா இருக்கணும், நம்ம குடும்பம் நன்னா இருக்கணும், நம்மளாம் கம்முன்னு இருக்கணும்னு அதுக்காக சாப்பிட்டேன், அது பாவத்தை தான் சாப்பிட்றேன். அதனால் பகவத் சம்பந்த நிவேத்தியம் இல்லாமல் தேவதைகள் சம்பந்தம் இல்லாமல் தனியாக தனக்காக மாத்திரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 பாவம். அது இன்றைக்கி இருக்க கதையை அப்படியே சொல்கிறேன். எந்த வீட்டில் யார் என்ன பூஜை பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அதை நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றோம். எத்தனை பேர் இருக்கோம் இன்றைக்கி? 100க்கு 5 பேர் 10% இருந்தால் பெரிய காரியம். பாக்கியெல்லாம் என்ன? ஹோட்டல் சாப்பாடு, நடந்துனே சாப்பாடு, கையில் வச்சுட்டே சாப்பாடு, போய் பார்த்தா பஜாரில் அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் டஃபே கிஃபே எல்லாம் இன்றைக்கி சாப்பிட்ருக்கு. இந்த நல்லையில் எந்த சாப்பிட்றோம்? நம்ம இந்த பாவத்தை தான் சாப்பிட்றோம். அது உடம்புக்காக சாப்பிட்டா அது பாவம்னு அர்த்தம். அதனால் எல்லாம் பகவத் சம்பந்தமாக நிவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிட்டோமானால், யஜ்ய சம்பந்தமாக நிவேத்தியம் பண்ணி சாப்பிட்டோமானால் அது சாப்பாடே இல்லை, அது புண்ணியம். அது இல்லாமல் எப்படி சாப்பிட்டாலும் அதெல்லாம் பாவம்தான் அப்படின்னு ரொம்ப கடுமையாக இந்த காலத்தை வச்சு அந்த காலத்திலேயே பகவான் சொல்லியிருக்கார்.